வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். முதல்ல வாங்க பார்த்துக்கலாம். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லெவலில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பூண்டு கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் அது கூட அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு, இது வந்து நம்ம வீட்டுக்கு அரைச்சி வச்சுருக்க மிளகாய் தூள் தான். அடுத்து இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள், இதுவுமே வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள் தான். அடுத்து எண்ணெய், இவ்வளோ தாங்க நமக்கு தேவையான பொருள். இப்போ வந்து நம்ம இதை எப்படி குழம்பு வைக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. மெயினாக வந்து புளியை வந்து ஊற வச்சுக்கணும். முன்னாடியே புளியை ஊற வச்சுக்கணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம முன்னாடியே புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல் அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். இந்த மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா நல்லா வாசமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி புளிக்குழம்பு காரக்குழம்புலாம் வச்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு இந்த சட்டியில் தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே விட்டுக்கோங்க. ஏன்னாக்கா திரும்பவும் அதே எண்ணெயில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இந்த எண்ணெயை வந்து அதிகமாகலாம் இழுக்காது, லைட்டாக தான் இழுக்கும். இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கணும். அந்த வதங்குற லெவலுக்கு விட்டுக்கோங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீரப்புலி கதிர் தான். எப்படி குழம்பு வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கான். அந்த சைடாக போயிட்டு பாருங்கள். இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெண்டைக்காயை வந்து இந்த எண்ணெய் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி திரும்ப இந்த எண்ணெயிலே தான் நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். வெண்டைக்காய் வந்து நான் சுத்தமாக எடுத்துட்டேன். இப்போ இந்த எண்ணெயிலேயே நான் வந்து கடுகு போட்டு தாளிக்க போகிறேன். கடுகில் வந்து நான் ஆல்ரெடி எல்லாமே கலந்து வச்சுருப்பேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பூண்டு வெங்காயமும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். அதை முதல்ல பூண்டை போட்டு பூண்டு கொஞ்சம் லைட்டாக செவர்ற லெவலுக்கு விட்டுட்டு அடுத்து வெங்காயத்தையும் போட்டுக்குவோம். பூண்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போடுறேன். இப்போ நான் வெங்காயம் போட்டு இந்த வெங்காயம் பூண்டு நல்லா இந்த எண்ணெயில் வணக்கணுங்க. நல்லா வணக்கி நல்லா ஒரு பொன்னிறமாக செவந்து வரணும். இந்த சட்டியில் நம்ம குழம்பு வச்சோம்னாவே நம்ம அந்த காலத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சட்டியில் தான் குழம்பு வைப்பாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பாட்டியெல்லாம் இந்த மாதிரி சட்டியிலேயே தான் குழம்பு வச்சாங்க. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ மாறிட்டோம். இப்போ திரும்ப இந்த சட்டியை வந்து புதுசாக எப்படியே தயாரித்து கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க. நல்லா விதவிதமாக அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் தக்காளி, அந்த தக்காளியுமே இதில் கொட்டி நல்லா வணக்கும். நல்லா கலர் மாறி நல்லா செவந்து வரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு செவந்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா வணங்க பார்த்து நம்ம மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டேன். தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா ரொம்பவே காரம், அதனால் தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்தே போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பால் தான் போட்டிருக்கேன். அந்த தேங்காய் பால் போட்டு ஒரு கிண்டிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம புளி ஊற வச்சுருந்தீங்களா, அந்த புளியுமே இப்போ நான் கரைச்சி வச்சுக்கிட்டேன். இது நல்லா கொதித்து கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெண்டைக்காய் அதில் கொட்டணும். நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் பொரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் வெண்டைக்காய். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிக்கிறது. அந்த வழவழப்பு வரக்கூடாதுன்றதுக்காகவே நம்ம தனியாக ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து வச்சுருக்கோம். தேவையான அளவு இப்போ உப்பு போட்டுக்கிட்டேன். குழம்பு இப்போ நல்லா கொதித்து வர பார்த்து நம்ம வெண்டைக்காயை போட்டுக்குவோம். பாருங்கள் வெண்டைக்காய் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் அதில் போட்டுடலாம். பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. வெண்டைக்காயை போட்டுட்டேன் அதில். இப்போ வந்து நம்ம இதை நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு நல்லா ட்ரை ஆகணும். நல்லா குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக வரணும். இன்னுமே கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம லைட்டாக வெல்லம் போட்டோம்னா ஒரு மாதிரி இனிப்பும் கூட கலந்து அந்த புளிப்பும் கூட கலந்து காரக்குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் லைட்டாக நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த அளவுக்கு வெல்லத்தை போட்டால் போதும். நம்ம வெல்லத்தையும் போட்டுக்குவோம். பாருங்கள் வெண்டைக்காய் குழம்பு இப்போ ரொம்பவே ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி